16 கலைகள். யோகத்தில் இந்த 16 கலைகள் ரொம்ப மிகவும் முக்கியமானது. இந்த 16 கலைகளை யோகி அறிந்தான்னா அவன் உள்ளும் புறமும் ஒளி விட்டு பிரகாசிப்பான். சிரசில் ஒரு ஜோதி ஏற்படும். இந்த 16 கலைகள் ஔவையார் சொல்லியிருக்காங்க, ஈரட்டு நிலை அப்படிம்பாங்க. இந்த 16 கலையை 2ஆக பிரிச்சிருப்பாங்க. 1 8, இன்னொன்று 8, ரெண்டும் மொத்தம் சேர்த்து 16. இந்த நாதாந்தம் வரைக்கும் ஒரு நிலை, அகரத்துலேருந்து நாதாந்தம் வரைக்கும் ஒரு 8. அதுக்கு மேலே உள்ளது ஒரு 8, அது சிரசில் உள்ளது. சிரசில் உள்ளது தான் அதோட இது வந்து மகா சூட்சமமானது. இந்த சூழ உடம்பில் அது வெளிப்படாது. யோகி ஒரு 2 மணி நேரம் 48 நிமிஷம் ஒரு இடத்துல உட்காந்து நிர்விகல்ப சமாதி, அதாவது மூச்சு அடங்கி உள்மூச்சு நடக்கும்போது உடலை மறக்கிறான். உடலை மறக்கும்போது அவன் கலைகள் ஒவ்வொன்றா அவனுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது அகரம், உகரம், மகரம், விந்து, அர்த்தச்சந்திரன், நிரோதினி, நாதம், நாதாந்தம், இந்த 8. அதுக்கு மேலே வியோபரணி, சக்தி, வியோபரணி, வியோமருணி, அனந்தம், ஆனந்தம், அனாக்கிரதம், சமனை, உண்மனை. இது வந்து ஒரு 8. அதாவது இந்த நாதாந்தத்துக்கு மேலே உள்ளது சக்தி, வியோபரணி, மருபினி, அனந்தம், ஆனந்தம், அனாக்கிரதம், அப்புறம் சமனை, உண்மனை. உண்மனைங்கிறது கடைசியில் சிரசில் உள்ள வெளிப்படும். இது குண்டலினி வெளிப்பாக இருக்கும்போது இது ஏற்படும். குண்டலினியை வந்து குண்டலிநாதன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் சிவனை குறிக்கும். இந்த தேக தர்மத்தை கடந்தவங்களுக்கு இந்த ஈசான முகம், அதாவது பஞ்சபிரமம்னு சொன்ன 5 முகங்கள், அதில் ஈசான முகம் கொஞ்சம் ஈசானமாக மேல்பார்வையாக இருக்கும். அந்த ஈசானத்தை பார்க்கறது தான் யோகியோட சிவயோகத்தோட முக்கிய லட்சியமாக இருக்கும். அதுவும் மகா சூட்சமமான பஞ்சமகாசக்தி. அது வந்து மின்னல் போல் ஒரு ஒளி உடைய அந்த அம்பாள். அந்த பஞ்சமகா சக்தியும் இந்த ஈசான முகமும் ஒருத்தவங்களுக்கு தேகம் கடந்த ஒரு நிலை உள்ளவங்களுக்கு இது தென்படும். இதுதான் வந்து சிவயோகம். இந்த சிவயோகத்தை அறிஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு நிகரானவங்கள் உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க மிகப்பெரிய பரோபகாரியும் உயிர்கள் மேலே அன்புள்ளவங்களாகவும் இருப்பாங்க. அவங்க மற்ற உயிர்களுக்கு துன்பம் ஏற்படும்போது அதை நிவர்த்திக்கும் ஆற்றல் பெற்றவங்களாக இருப்பாங்க. அவங்க வெளியில் தன்னை காட்டிக்க மாட்டாங்க. சதா ஈசான முகத்தையே அவங்க பார்த்துக்கிட்டு அடங்கி ஒடுங்கி ஆமை போல் இந்திரியங்களை அடக்கி அப்படியே ஒடுங்கி இருப்பாங்க. அந்த ஈசான யோகம் மிகப்பெரிய வரப்பிரசாதம். இந்த யோகங்களுக்கெல்லாம் அது ரொம்ப தலை சிறந்தது. அடுத்தது இந்த 16 கலைகளில் உடலில் எங்கெங்கே குறிக்கும் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதை கேளுங்க.